கூட்டத்துல ஒருத்தரா இருக்கிற எல்லாருக்கும் 1000த்துல ஒருத்தரா மாறணுங்கிற ஆசை இருக்கு, ஏக்கம் இருக்கு, கனவு இருக்கு. ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முயற்சி தான் அவங்க யாருங்கிறதையே தீர்மானிக்குது. பெரிய ஆளோட ரெஃபரன்ஸ்லையோ பெரிய ஆளோட ஷேடோலையோ இல்லைங்கனால எங்களுக்கு எடுத்த உடனே பெரிய ஆஃபர் கிடையாது. அதுதான் பெரிய ப்ளஸ். நீங்கள் கேமரா முன்னாடி உங்களை யாரும் தனியாக நிப்பாட்டி வைக்கல, கும்பலை தான் நிப்பாட்டி வச்சாங்க. முதல்ல அது பழகுது. நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். நான் என்னால் ஒரு கேமரா ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப கூச்சப்படுவேன். டூ மச் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆள் பிஃபோர். நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவேன். எனக்குள்ள இருந்து எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணி தான் உள்ள. எனக்கு சிவாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே சிவா தான் என்னோடய போட்டியாளராக பார்க்கப்படுறாங்க. ஆனால் நான் சிவாவோட போஸ்டர் வைங்க, சிவாவோட படத்தில் மான் கராத்தே வைங்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த போஸும் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். கூட இருக்கிற சமகாலத்தில் இருக்க ஒரு நடிகரை நானே கொண்டாடுறேன். அதான் சரின்னு தோணுச்சு. விஜய் சேதுபதி நடிக்கும் படங்கள் எல்லாம் இன்று வெற்றி படங்கள். அதுவும் குடும்பத்துடன் பார்க்க முடிகிற கதையம்சமுள்ள படங்கள். ஏற்று நடிக்கும் அத்தனை கதாபாத்திரங்களிலும் தனித்துவமான நடிப்பால் முத்திரை பதிக்கும் விஜய் சேதுபதி சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கூட்டத்தில் ஒருத்தர். என்னால் எந்த காலத்திலும் நடிகனாக முடியாது என்றுதான் நினைத்தேன். கூத்துப்பட்டறையில் வேலைக்கு சேர்ந்த போது கூட என் முகத்தை பார்த்து அக்கவுண்ட் எழுதும் வேலைதான் கொடுத்தார்கள் என்கிற விஜய் சேதுபதி தன் கனவுக்கு எந்த பின்னடைவு வந்தாலும் பின்வாங்கவே இல்லை. துயரங்கள் தொடர்ந்தாலும் முறையான பயிற்சி இருந்தால் யாரும் நடிகனாக முடியும் என்கிற தன்னம்பிக்கை வெளிச்சத்தை பாய்ச்சி முயற்சி செய்து கொண்டே இருந்தார் விஜய் சேதுபதி. புதுப்பேட்டை, லீ, நான் மகான் அல்ல போன்ற படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் கூட்டத்தில் ஒருத்தராக நடிக்கவே வாய்ப்பு கிடைத்தது. போலீஸ் எங்களை கூட்டின்னு போச்சுல, இவனும் மிஸ்டேக்கா மாட்டீங்கன்னா. தென்மேற்கு பருவக்காற்று, பீட்சா, சூது கவ்வும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் போன்ற கதையம்சம் உள்ள படங்களில் கதையின் நாயகனாக ஜொலித்தார். குட் ஈவினிங் மேம். பீட்சாஸ் நாச்சு கிரிக்கெட் விளையாண்டோம், கேட்ச் பிடிக்கலாம் பின்னாடியே போனேன். கதைதான் எல்லாமுமாக இருக்கிறது. நாளை 100 கோடி ரூபாய் வசூல் படம் கொடுத்தாலும் அந்த கதை கடைசி வரைக்கும் எனக்கு கொண்டு போகணும். அதில் கதையையும் கதாபாத்திரத்தையும் நம்புகிற நடிகனாகவே நான் அடையாளம் பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற விஜய் சேதுபதிக்கு சிறந்த நடிகனாக இருப்பதே லட்சியம்.